வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः. हरि ओम. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ओम श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சப்தவிம்ச சர்க்கா, சர்க்கமானது 27, சுமாலிவதா, அதாவது அஷ்டவசுக்களாக இருக்கக்கூடிய 8வது வசுவாக இருக்கக்கூடிய சாவித்திரன் என்பவர் அரக்கனாகப்பட்ட சுமாலியை வதம் செய்தாராம் என்று ஸ்ரீ ராமபிரானிடம் ஸ்ரீ அகஸ்தியமா முனிவராகப்பட்டவர் எடுத்துரைத்தாராம் என்கின்ற தலைப்பிலே 27வது ஸ்லோகம் முதல் இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகங்களை இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாரம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வேகதஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணவரசத்ருகணானுமத்சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சப்தவிம்ச சர்க்கா, சர்க்கமானது 27, சுமாலிவதா, அஷ்டவசுக்களில் 8வதாக இருக்கக்கூடிய சாவித்திரன் என்பவர் அரக்கனாகப்பட்ட சுமாலியை வதம் செய்தாராம். 27வது ஸ்லோகம். ஏதஸ்மின்னந்தரே சூரா ராட்சசா கோரதர்சனாக யுத்தார்த்தம் சமவர்த்தந்த சசிவா ராவணஸ்யதே. இப்போ அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொல்லிட்டு வர்றார், இந்த மாதிரி தேவர்கள், தானவர்கள், அரக்கர்கள் இவர்களுக்கிடையே பயங்கரமான அந்த போரானது நடந்தது. அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா ராமா? ரொம்பவும் பயங்கரமான தோற்றமுடைய வீரர்களும் ராவணனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவரும் போர் செய்வதற்காக அங்கே யுத்த காலத்துக்கு வந்து சேர்ந்தார். மாரீசஸ்ய பிரகஸ்தஸ்ய மகாபார்ஸ்வ மகோதரோ அகம்பனோ நிகும்பஸ்ய சுகசாரண ஏவச சம்சாதோ தூமகேதுஷ்ய மகாதம்ஸ்ரோ கடோதரः ஜம்புமாலி மகாக்ராதோ விரூபாட்சஸ்ய ராட்சசः சுபதக்னோ யஜ்ஞகோபஸ்ய துர்முகோ தூஷணகரः திரிசிரா करवीराक्ष सूर्य सदृश्य राक्षसः महाकायो अधिगास्य देवांत करांतकौ
ஏதை சர்வை பரிவிருத்தோ மகாவீரியோ மகாபலः ராவணஸ்யார்க்க சைன்யம் சுமாலி பிரவிவேசः. இப்போ அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொல்கிறார், இந்த மாதிரி மகா பாவியான கெடு புத்தி உள்ள அரக்கனாகப்பட்ட ராவணன் அவனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் யாரை தெரியுமா ராமா? மாரீச்சன், பிரகஸ்தன், மகாபாஸ்வன், மகோதரன், அகம்பனன், நிகும்பனன், சுகன், சாரணன், சம்ஹ்ராதன், தூமகேது, மகாதம்ஷன், கடோதரன், ஜம்புமாலி, மகாஹ்ராதன், விரூபாக்ஷன், சுக்தக்னன், யஜ்ஞோபன், துர்முகன், தூஷணன், கரண், திரிசரல், கரவீராட்சன், சூரியசத்ரு, மகாகாயன், அதிகாயன், தேவாந்தகன், நராந்தகன் ஆகிய மகா பராக்கிரமம் மகாபலம் பொருந்திய இந்த ராவணனுடைய அரக்கர அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாரும் அவர்களுடைய படைகளுடன் கூட ராவணனுடைய, அதாவது அரக்கனாகப்பட்ட ராவணனுடைய தாய் வழிபாட்டனார் சுமாலி என்ன பண்ணா, இவ எல்லாருமா சேர்ந்து தேவர்களுடைய படைகளுக்குள்ள நுழைந்தார்கள் ராமா. சதே பதாகனான் சர்வான் நானா பிரகரணை சிதைஹி யத்வம்ச சுசங்கிருத்தோ வாயோஜல சராணிவா. அப்போ இந்த சுமாலி என்ன பண்ணா, அரக்கனாகப்பட்ட சுமாலி ரொம்பவும் வயசானவர், மிகவும் கோபத்தோட கூர்மையான பல வகையான படைக்கருவிகளால், அதாவது எப்படின்னா ஒரு மரமானது இருக்கு, அந்த மரத்தில் பறவைகள்லாம் பலவிதமான பறவைகள் பிரமாதமாக உட்காண்டிருக்கும். அந்த சமயத்தில் ஒரு ரொம்பவும் பெருங்காற்று புயல் காற்றானது வீசும்போது என்ன ஆகும், அந்த உயிர் கூட்டங்கள்லாம் அந்த இடத்த விட்டு சிதறடித்து ஓடி போகுமோனோ, அதுபோல ராமா தேவ கூட்டங்களை எல்லாம் இந்த சுமாலியானவன் சிதறடிக்க ஓட செய்தான். தத்தை வத பலம் ராம ஹன்யமானம் நிசாசரைஹி பிரணுன்னம் சர்வதோ திக்பியா ஸ்மஹனுன்னா மிருகா இவா. இப்போ அகஸ்திய மாமுனிவர் சொல்ற ராமவீரனை பார்த்து, ராமச்சந்திரா, இந்த அரக்கர்கள்னால பேரழிவுக்கு ஆட்பட்ட அந்த தேவர்களுடைய படையானது எப்படி தெரியுமா இருந்தது பார்க்கறதுக்கு? ஒரு காட்டில் ஒரு சிங்கமானது இருக்கு, அந்த சிங்கத்தின் பிடியில் ஒரு மானானது எப்படி அடிபட்டு போகுமோ அதுபோல எல்லா திசைகளிலும் தேவர்களுடைய படையானது தலைதெறிக்க ஓடினது ராமா. ஏதஸ்மின்னந்தரே சூரோ வசுநாம ஷ்டமோ வசு சாவித்ரை இது விக்யாதா பிரவிவேச ரணாகிரம் சைன்யை பரிவృத்தோ ஹிருஷ்டோ நானா பிரகரணோத்யதை த்ராசயன் சத்ரு சைன்யானி சிம்ஹ க்ஷூத்ர மிருகாணிவஹா. இப்போ சொல்கிறார் அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான்ட்ட, இந்த சமயத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் அஷ்ட வசுக்கள் இருக்கா. அந்த அஷ்ட வசுக்கள்லேயே 8ஆவதாக இருக்கக்கூடியவர் சாவித்ரன்னு பெயர். அப்படி பெயர் கொண்ட வசுவானவன் பல வகை ஆயுதங்களை எல்லாம் தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு படை வீரர்களால் சூழப்பட்டு ரொம்பவும்
மன மகிழ்ச்சி பொங்க சின்ன சின்ன பிராணிகளை எல்லாம் காட்டில் வந்து சிங்கமானது எப்படி தாக்குமோ அதுபோல நசுக்குவதே போல எதிரி படைகளாகப்பட்ட அரக்கர் படைகளை எல்லாம் அழித்து கொண்டு அந்த யுத்த காலத்துக்குள்ள இந்த சாவித்திரனானவன் புகுந்தான்றாமா. ததாதித்யௌ மகாவீரியௌ துவஷ்டா பூஷாச தம்சிதௌ நிர்பயௌ சக சைன்யேனா ததா பிராவிசதம் ரணே. அப்ப அந்த சமயத்தில் அங்க என்ன நடந்தது தெரியுமாறாங்க? அதிதியினுடைய புதல்வர்களாகப்பட்ட துவஷ்டா பூஷா அப்படின்னு இருக்கக்கூடிய 2 பேருமே மகாவீரர்கள். கொஞ்சம் கூட சிறிதும் அச்சம் படாமல் அவர்களும் அவர்களுடைய படைகளோடு கூட அந்த போர்க்களத்துக்குள்ள புகுந்தாராமா. ததோ யுத்தம் சமபவத் சுராணாம் சக ராட்சசைஹி கிருத்தானாம் ரட்சசான் கீர்த்திம் சமரேஷ்வ நிவர்த்தினாம். அதற்கு பின்னால் அந்த போர்க்களத்தில் 100,000 தேவர்களை வந்து பயங்கரமான அஸ்திரங்களால் அரக்கர்கள் எல்லாரும் தேவர்களை கொன்று அழித்தார்கள். ராமா ததோ யுத்தம் சமபவத் சுராணாம் சக ராட்சசைஹி கிருத்தானாம் ரட்சசாம் கீர்த்திம் சமரேஷ்வ நிவர்த்தினாம். அதே போல போர்க்களத்தில் பின்வாங்காத சிறப்புடைய அரக்கர்களுக்கும் இந்த வயது தேவர்களை எல்லாம் இவ கொண்டு போட்டுருக்காளே அப்படின்னு எரிச்சல் அடைந்த தேவர்களுக்கும் இடையே பிரம்மாண்டமான பெரும் போரானது நிகழத் தொடங்கியது. ராமா ததஸ்தே ரக்ஷசா சர்வே விபுதான் சமரே ஸ்திதான் நானா பிரகரணைர் கோரைர் ஜப்னு சதச சகஸ்ரசா. அந்த சமயத்தில் இந்த அரக்கர்கள் இருக்காளே அவ எல்லாரும் போர்க்களத்தில் இருந்த 100,000 தேவர்களை எல்லாம் பயங்கரமான பலவிதமான அஸ்திரங்களால் கொன்று போட்டுட்டே இருந்தா. தேவாசிய ரக்ஷசான் கோரான் மகாபல பராக்கிரமான் சமரே விமலை சஸ்திரை உருபனின்யூர் யமக்ஷயம். அதே மாதிரி தேவர்கள் என்ன பண்ணா தெரியுமாராமா? மகா பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய பயங்கரமான அரக்கர்களை எல்லாம் கொஞ்சம் கூட குறித்தப்பாத ஆயுதங்கள்னால அவர்களை தாக்கி யமலோகத்துக்கு அனுப்பிச்சார். ஏகப்பட்ட அரக்கர்களும் ஆண்டு போனார்கள். ஏதஸ் மின்னந்தரே ராம சுமாலி நாமராட்சசா நானா பிரகரணை கிருத்த தற்சைன்யம் சோ அபியவர்த்ததா. ராமா அப்போ அந்த போர்க்களத்தில் ரொம்பவும் கோபத்தோட மகா பாவியான அரக்கனாகப்பட்ட ராவனுடைய தாய் வழிபாட்டனார் சுமாலி அப்படின்ற அந்த அரக்கன் பல வகையான ஆயுதங்களை எல்லாம் கையில் ஏந்தி கொண்டு அரக்கர் படையில் வந்து சேர்ந்து கொண்டான். அந்த சமயத்தில் சதைவத பலம் சர்வம் நானா பிரகரணைசிதைஹி யத் வம்சேயத சங்கருத்தோ
வாயுர்ஜல தரம் யதா. ரொம்பவும் அதிகமான கோபத்தோடு இருந்த அந்த சுமாலி அரக்கன் தேவர்களுடைய படைகள் அனைத்தையும் கூர்மையான பலவித ஆயுதங்களால் தாக்கினா. அது எப்படி இருக்கு தெரியுமா பார்க்கறதுக்கு? ராமா, நல்லா கருமேகமானது இருக்கு, ஆகாயத்தில் மழை வந்தாகணும். ஆனால் வாயு பகவான் காற்றானது வீசி அந்த மேகத்தை எப்படி கலைத்து விடுமோ அதுபோல இந்த சுமாலியாகப்பட்ட அரக்கனாகப்பட்ட சுமாலி தேவர்கள் அனைவரையும் கலைந்தோட செஞ்சான். மகாபான வர்ஷைஸ்யா சூலப்பிராசை சுதாருணைஹி ஹன்யமானாசுரா சர்வே நாஜதிஷ்டந்த சம்ஹதாக. அப்போ இந்த அரக்கர்கள் எல்லாரும் இந்த சுமாலியானவன் ஏகப்பட்டதான பானங்களினுடைய பொழிவினாலும் சூலங்கள் மற்றும் பயங்கரமான ஈட்டிகளாலும் தாக்கப்பட்ட தேவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த இடத்துல அரக்கர்களை எதிர்த்து நிற்கவே முடியலவா. ரொம்பவும் சிரமப்பட்டிருந்தா. ததோ வித்ராவியம் ஆனேஷு தைவதேஷு சுமாலினா வசுநாமஷ்டம கிருத்த சாவித்ரோவை வியவஸ்திதா. இந்த மாதிரி அரக்கனாகப்பட்ட ராவணனுடைய தாய் வழி பாட்டனார் சுமாலி அவனால் தேவர்கள் எல்லாம் விரட்டை அடிக்கப்படுவதை பார்த்துட்டு வசுக்கள்லேயே 8ஆவதாக இருக்கக்கூடிய சாவித்ரன் அவனுக்கு வந்த அந்த சமயத்தில் மிகவும் கோபம் கொண்டு இந்த சுமாலியை எதிர்த்து போரிடுவதற்காக முன் வந்தான். சம்பிருத்த ஸ்வைரதா நீகை பிரகரந்தம் நிசாசரம் விக்ரமேண மகா தேஜா வாரயாமாச சம்யுகே. அதாவது இந்த அஷ்ட வசுக்கள்லேயே 8ஆவதாக இருக்கக்கூடிய இந்த சாவித்ரன் இயல்பாகவே ரொம்பவும் ஏகப்பட்டதான பேராற்றல் புரிஞ்சியவன். அந்த போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரக்கனாகப்பட்ட சுமாலி அவன் எதிரில் தன்னுடைய தேர்ப்படையை புடைசூழ தன்னோட வீரத்தால் அந்த சுமாலியை அம்புகள் எய்தி தடுத்து நிறுத்தினான்றமா. சுமாலியையே தடுத்து நிறுத்தினான். ததஸ்தயோர் மகாயுத்தம் அபவத் ரோமஹர்ஷணம் சுமாலினோ வசோசைவா சமரேஷ்வ நிவர்த்தினோஹோ. அதற்கு பிறகு ராமா போர்க்களத்தில் பின்வாங்காத அரக்கனாகப்பட்ட சுமாலிக்கும் அஷ்டவசுக்களிலேயே 8ஆவதாக இருக்கக்கூடிய சாவித்ரனுக்கும் அனைவரும் பார்க்கும்போது மயிர்கூச்சலை உண்டாக்கும்படியான மகா யுத்தமானது நிகழ்ந்தது ராமா. ததஸ்தஸ்ய மகாபானை வசுனா சுமஹாத்மனா நிகத பன்னகரத க்ஷணேன வினிபாதிதः ஹத்வா து சம்யுகே தஸ்ய ரதம் பாண சதைசிதம் கதாம் தஸ்ய பதார்த்தாய வசுஜக்ராஹ பாணினா. அப்போ அஷ்டவசுக்கள்லேயே 8ஆவதாக இருக்கக்கூடிய வசு
சாவித்திரன் அளவு கடந்த ஆற்றல் படைச்சவன் என்ன பண்ணா, உறுதியான அம்புகளால, அதாவது ஒரு சர்ப்பமானது இருக்கு, சர்ப்பங்களால இழுக்கப்படும் தேரில் இருந்து, அதாவது அவனுக்கு சர்ப்பமே இழுத்துட்டு வருது அவன் தேரை பாருங்க, சுமாலியோட தேரை சர்ப்பமானது இழுத்துட்டு வருது. அந்த தேரில் இருந்த சுமாலி வெகு விரைவிலேயே இந்த சாவித்திரனால் தாக்கப்பட்டு அவன் சாய்க்கப்பட்டான். போர்க்களத்தில் நூற்றுக்கணக்கான பானங்களால் அந்த சுமாலியுடைய தேரை சிதைத்து விட்டு அஷ்ட வசுக்கள்லேயே 8ஆவதாக இருக்கக்கூடிய சாவித்திரன் அவனை கொல்வதற்காக ஒரு கதையை தன்னோட கையில் எடுத்துட்டான். அந்த சமயத்தில் ததா பிரகிருஷ்ய தீப்தாக்ராம் காலதண்டோ பமாம் கதாம் தாம் மூர்தனி பாதயாமாச சாவித்ரோ வெய் சுமாலினஹா. அப்போ இந்த சாவித்திரன் கையில் இருந்தது பற்றியாராமா அந்த கதையானது, தண்டமானது காலதண்டம். காலதண்டம்னாக்க யமலோகத்துக்கு அனுப்பக்கூடிய கதை என்று அர்த்தம். அப்படி இருக்கக்கூடியதும் அந்த கதையினுடைய தலைப்பகுதியில் அக்னியை போன்று நெருப்பை போன்று விளங்குவதுமான அந்த கதையை இந்த சாவித்திரன் என்ன பண்ணான், சுமாலினுடைய நெற்றியை நோக்கி செலுத்தினான். சா தஸ்யோபரி சோல்காபா பதந்தீவ பபௌகதா இந்திர பிரமுக்தா கர்ஜந்தி கிராவிவ மகாசனிகி. அப்போ இந்த அஷ்ட வசுக்கள்லேயே 8ஆவதாக இருக்கக்கூடிய இந்த சாவித்திரன் கையில் இருந்து அந்த கதையானது சுமாலியுடைய நெற்றியை நோக்கி போகும்போது எப்படி இருந்தது தெரியுமா ராமா பார்க்கறதுக்கு? இந்திரனாகப்பட்டவன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை மலை மீது, சிகரத்தின் மீது ஒரு பேரொடியோட போய் அந்த வஜ்ராயுதமானது விழும். அதுபோல அந்த கதையானது எரியும் கொல்லிக்கட்டை போல இந்த அரக்கனாகப்பட்ட சுமாலியுடைய நெற்றியில் போய் அவன் மேலே போய் விழுந்தது. தஸ்ய நைவாஸ்தின சிரோ நமாம்சம் தத்ருஷே ததா கதையா பஸ்மதாம் நீதம் நிகதஸ்ய ரணாஜிரே. இந்த மாதிரி இந்த சாவித்திரன் அவனுடைய கையில் இருந்து ஏற்பட்ட அந்த காலகண்டமாக இருக்கக்கூடிய அந்த கதையானது அரக்கனாகப்பட்ட சுமாலி இந்த கதையினால் தாக்கப்பட்ட உடனேயே அவனுடைய உடலிலிருந்து என்னென்னலாம் இருக்கோ, அதாவது எலும்பு, தலை, சதை ஆகிய எதுவுமே கண்ணில் காணப்படவே இல்லை ராமா. அதாவது அன்றைய போரில் கதையினால் கொல்லப்பட்ட இந்த அரக்கனாகப்பட்ட சுமாலி வெறும் ஷாம்பலாக கடந்தான். அந்த இடத்துல பஸ்வமாக்கிடுத்து. தம் திருஷ்டுவா நியதம் சங்கே ராட்சசாஸ்தே சமந்ததः யத்ரவன் சகிதா சர்வே क्रोशमाणा परस्परं विद्राव्यमाणा वसुना राक्षसा नावदस्तिरे. இந்த மாதிரி அன்றைய தினத்து போரில் இந்த சுமாலியானவன் அரக்கனாகப்பட்டவன் கொல்லப்பட்டதை அன்றைய தினம் போர்க்களத்தில் இருந்து கூடியிருந்த அரக்கர்கள் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டு அலறிக்கொண்டு எல்லோரும் கூட்டமாக ஓடி சென்றா. அரக்க வீரர்கள்லாம் ஓடியே போயிட்டா.
அஷ்டவசுக்கள்லேயே 8ஆவதாக இருக்கக்கூடிய சாவித்ரன், அவனால துரத்தப்பட்ட அரக்கர்களால அந்த இடத்துல ஒருத்தராலையும் போர்க்களத்தில் நிற்கவே முடியல ராமா. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே உத்தரகாண்டே சப்தவிம்ச சர்க்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 27வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து. எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, நன்னா இருங்கோ.